வணக்கம் நான் முருகன். வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு ஒரு கோபமான பதிலோட தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தார். எதற்காக பேசியிருந்தார், யாரை பற்றி பேசியிருந்தார் அப்படிங்கிறத சுருக்கமாக மிக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்த்து பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டார். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உங்களுடைய வீட்டில் வச்சு அதானியை சந்தித்ததாக சொல்லியிருக்கிறாரு, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த கேள்விக்கு தன்னுடைய காலில் வாங்கி கொள்ளாமல் 2 அடி எடுத்து வச்ச முதலமைச்சர் அவர்கள் திரும்பி வந்து, வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது மட்டும் இல்லை, தினமும் ஊடகங்களில் தங்களுடைய பேட்டி வரணுங்கிறதுக்காக பேசுகிறவங்களுக்கும் நான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோபமாக வெளியேறிட்டார். அப்படி பேசியது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக தவறானது. சரி, முதலமைச்சர் ஏன் அந்த விஷயத்தில் அவ்வளோ பெரிய கோபமாக பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசான டேஞ்சடோ நிறுவனம் அதானிடமிருந்து சோலார் மின்சாரத்தை வாங்கியதில் தமிழக அரசுக்கு ஊழலாக கொடுத்துருக்காங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் உள்ள நீதிமன்றத்தில் FBI புகார் பண்ணி, அந்த புகாரின் அடிப்படையில் அதானிக்கு கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தாங்க தொடர்ந்து ஒரு 10 நாளாக உலகம் முழுக்க ஓடிட்டு இருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஓடி இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இதுவரையும் இருந்த முதல்வருக்கே கிடைக்காத ஒரு பெருமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவிலலாம் இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய ஊழல் பற்றி அங்கே இருக்க தமிழர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பெருமை, தமிழகத்தினுடைய பெருமை அமெரிக்காவிலும் கொடிகட்டி பார்ப்பதுதான் அதற்கு காரணம். முதலமைச்சருடைய கோபத்துக்கும் அதற்கு அதுதான் காரணம். இந்த விஷயத்தில் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தற்பொழுதைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக தெளிவான ஒரு பதிலை அருமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பதவி இருக்கிற தலைகணத்தில் இப்படி பேசக்கூடாது, தமிழக முதலமைச்சர் பொறுப்பான பதிலை தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருந்தார். அதே போல தான் மீண்டும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். தற்பொழுதைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இப்படி வேலையே இல்லாத வேலையை தான் பண்ணிட்டு இருந்தார், அதை அவர் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் 100% உண்மை. சரி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது அவருடைய பேச்சுக்கும் தற்பொழுது முதலமைச்சராக இருக்கிறப்ப அவருடைய பேச்சுக்கும் கடுவுக்கும் மலைக்கு இருக்கிற வித்தியாசம் மிக தெளிவாக தெரிகிறது. அதை போலத்தான் அரசு ஊழியர்கள் சில நாட்களுக்கு முன்பு சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வருகிற 2026 தேர்தலில் எதிர்க்கட்சியில் உட்கார வைப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு காரணமாக என்னன்னு சொல்லியிருந்தான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கடந்த காலத்தில் போராட்டம் நடத்தப்படும் பொழுது நாங்கள் கூப்பிடாமையே எங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டவர் தற்பொழுதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அப்படி நாங்கள் கூப்பிடாமையே கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், பிடித்த பணத்தை தருவோம், அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும் சொல்லிட்டு எங்களுடைய கூட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த தற்பொழுதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகி 3.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு தடவை கூட எங்களை சந்திக்கவில்லை. அது மட்டும் இல்லைங்க, எங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை. அப்படிப்பட்ட தற்பொழுதைய முதல்வருக்கு அவருக்கு எப்பயுமே பிடிச்சது எதிர்க்கட்சி தலைவர் பதவி தான். அதனால் வருகின்ற 2026 தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியை பரிசாக அளிப்போம்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் போராட்டத்தை சொல்லியிருந்தாங்க. அதே போல தாங்க தற்பொழுதைய முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. அவருடைய இந்த பேச்சுக்கு ராமதாஸ் அவர்களுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கடுமையான தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். மொத்தத்தில் சொல்லப்போனால் சகிப்புத்தன்மை அற்ற ஒரு முதலமைச்சராக தான் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய தலைவராக தமிழகத்தில் இருக்கிறார். அவர் மட்டும் ஒரு சாதாரண தலைவராக இருந்து இப்படி பேசியிருந்தால் கண்டிப்பாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் ராமதாஸ் அவர்கள். அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு தங்களை எதிர்த்து பேசுபவர்கள் மீது மிகப்பெரிய நெருப்பை கக்குகின்ற ஒரு இடத்துல தான் தமிழக அரசு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த டேஞ்சரோ ஊழல் என்பது, அதானுடைய சந்திப்பு என்பது மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சிகளால் பேசப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் தற்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களாலும் பேசப்பட்டிருக்க வேண்டும். ஏன் பேசவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களும் சென்ற ஆட்சி காலத்தில் அதானுடைய கமிஷன் பெற்றுக்கொண்டு சோலார் மின் விநியோகத்திற்கு ஈடுபட்டார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏனென்றால் இன்றைய இந்த சம்பவம் நடந்து 15 நாட்களுக்கு மேலாகிறது.
ஊடகங்களுக்கு உலகங்கு 15 நாட்களுக்கு மேலாகிறது. இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை பற்றி வாயே திறக்கவில்லை. சரி, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு, அதானுடைய எதிர்ப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடலுடைய முழு எதிர்ப்பாக இருக்கிறது. அந்த முழு எதிர்ப்பு ஒரு பொய் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான பொய், ஒரு முழு பூசணிக்காய சோளத்தில் அடைச்சி வச்ச பொய் அப்படிங்கிறது இப்போ டேஞ்சடோ ஊழல்ல அதானிடமிருந்து இவர்கள் பணம் பெற்றது முழுமையாக தெரிகிறது. நியூயார்க்கில் போட்ட கேஸ்லேருந்து நன்றாக தெரிகிறது. அதனால தான் இவ்வளோ பெரிய உச்சகட்ட கோபத்திற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.